குருவுடைய பார்வை பலன்ல கும்முன்னு உட்காந்துருக்காங்க. 5 லைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லேம்ப்ல ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. சூரியன் குரு கன்ஜங்ஷன் அடுத்த 1.5 மாச காலம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டை கொடுக்க போகுது. விருச்சிகத்துக்கு பொதுவாகவே பாக்கியத்துல குரு உட்காந்துருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமா இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து 138 நாட்கள்ல குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும். ஏன்னா சனி வக்கரமா இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ கண்டிப்பாக அந்த வீடு இல்லை அந்த வாசல் அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால் குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணோம். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வந்து வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட் அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று வந்தால் பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சிடும். 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், விருச்சிக ராசிக்கு இப்போ அடுத்த இந்த 138 நாட்கள் இவங்களுக்கு இந்த வக்ர சனி பலன்கள் சார். ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனி இதுவும் வந்து கடந்து போயிருக்காங்க. அதாவது இந்த 7 நாட்டு சனி அப்படின்னு சொன்னது இப்போ இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவங்க வெளில வந்துட்டாங்க. அப்போ இந்த வக்ர சனியும் சேர்ந்ததுனால இன்னும் அவங்களுக்கு பலன்கள் இருக்கும். 2 சப்ஜெக்ட்டுமே வேற. 7 சனியோட கான்செப்ட் வேற, வக்கர சனியோட கான்செப்டே வேற. இதுல என்ன, பஞ்சமஸ்தானத்துல ஒரு சனி வக்கரமா உட்கார்ந்துருக்கிறது புதனுடைய நட்சத்திர சாரத்துல. குருவுடைய பார்வை பலன்ல கும்முன்னு உட்காந்துருக்காங்க. 5 லைட் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் லேம்ப்ல ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. அதோட சேர்ந்து இப்போ குரு சூரியனும் கனெக்ட் போறார். இந்த சனி வக்கரமா இருக்கிறது மட்டும் கிடையாது, அதுல மெயினான சமாச்சாரம் எங்க இருக்குன்னா சூரியன் குரு கன்ஜங்ஷன் அடுத்த 1.5 மாச காலம் உங்களுக்கு வந்து ஜாக் பாட்டை கொடுக்க போகுது. விருச்சிகத்துக்கு பொதுவாகவே பாக்கியத்துல குரு உட்காந்துருந்தா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதில் முதல் பலன் சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய தடவை அபார்ஷன் ஆயிருக்கா, 2 தடவை ட்ரை பண்ணி குழந்தை ஆகாமல் போயிருக்கா, ஒரு தடவை IVF ட்ரை பண்ணோம், 2வது தடவை IUI ட்ரை பண்ணோம், எதுக்குமே ஒத்து வரல, குழந்தையே பிறக்கலையா, 138 நாட்களில் குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லோன் அப்ரூவ் ஆகலை, இல்லையா வீட்டு நம்ம வாங்கலான்ட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இப்போ கண்டிப்பாக அந்த வீடு இல்லை அந்த வாசல் அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ஒன்று, நிறைய பேருக்கு வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சார் நல்லா தான் இருக்குது சார், டாக்குமெண்ட்டில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இந்த மதர் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, அந்த டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அது மட்டும் இருந்தால் எனக்கு இது முடிஞ்சிடும், நாங்களும் அப்ளை பண்ணோம், ரொம்ப நாளாக வர சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி அந்த நிலம் அந்த வீடு விற்று உங்களுக்கு பெரிய பணம் வரக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். பஞ்சமஸ்தானம் அப்படின்னாவே கடன் முற்றிலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பஞ்சமஸ்தானம்னா கடன் தீர்வது. அதுல சனி வக்கரமாக உட்காரும்போது, புதனுடைய நட்சத்திர சாரத்துல செல்லும் போது, சூரியன் குரு 2ம் கன்ஜங்ஷன்ல இருக்கும்போது, குருவுடைய பார்வை பலம் லக்னத்துக்கும் ராசிக்கும் பஞ்சமஸ்தானத்துக்கு இருக்கும்போது 100% உங்களுடைய கடன் தீரும். இதுவே ஒரு பெரிய சமாச்சாரம். 100%. இன்னொன்னு, 6வது முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடுகளுக்கு இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லையா இம்போர்ட் ஆர்டர்,
இல்லை அக்ரிமெண்ட் போடுறது, கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணுறது, அரசியலில் பொறுப்புகள் வரவுவது, இல்லையா அரசியலில் ஜாயின் பண்ணுறது, இல்லை கட்சியில் ஜாயின் பண்ணுறது, இல்லை அரசாங்கத்தில் நம்ம தொழில் அமைவது, இல்லை வேலை அமைவது. ஓப்பனாக சொன்னால் கவர்மெண்ட் ஜாபு, நீட்டு இதெல்லாம் வந்து ஜுஜுபி மேட்ரு. விருச்சிகத்துக்கு அவ்வளோ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் அவ்வளோ அளவுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் 7வது பலன் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள், லைஃபோட பிளாட்ஃபார்ம் வந்து கிளியராக, பேஸ்மெண்ட் கிளியராக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படப்படுறது. ஸோ மோராலஸ் விருச்சிகத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல அமைப்பில் தான் அந்த சனி வக்கரத்தை கொடுக்கப்படுது. அதனால் இங்கே தைரியமாக இருக்கும். இப்போ இவங்க இவ்வளோ பலன்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக இவங்க ஏதாவது நான் இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவ்வளோ பலன்கள் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி வக்கரமாக இருக்கும்போது கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும். சனி வக்கரமாக இருக்கும்போது லைட்டாக தான் சோஷியலாக தான் சார் ட்ரிங்க் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய நம்பர்லாம் அடிக்ட் ஆவாங்க. யூ நாட் பிலீவ் மீ, இந்த விஷயத்த சொல்லணும். லாஸ்ட் 6 மாதத்தில் என் பையன் இவ்வளோ ட்ரக்ஸ் எடுக்கிறான், இவ்வளோ அளவுக்கு வந்து அவன் போய் இப்போ ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் அனுப்பிச்சிருக்கோம், காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு 10லேருந்து 12 கேஸு ஆஸ் அன் அஸ்ட்ராலஜி ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் சொல்ல வேண்டிய கர்த்தவியம். அதனால் வந்து இதுதான் பரிகாரம், இப்படி தான் பண்ணணும், இது பண்ணால் சரியாகும், எப்போ சரியாகும், அது வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கரமாக குடிப்பாருங்க, என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கறதுக்கு வர போய் இப்போ குடிகாரங்களுடைய ஜாதகம் வரது கிடையாது. வர்றது எல்லாமே ட்ரக் அடிக்ட்டுன்னு தான் வருது. ஓப்பனாகவே பசங்கங்க எல்லாமே பெரிய பெரிய ரெப்யூட்டட் காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க, அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையை சீரழிஞ்சு போய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வர்றது ரீசெண்டாக நான் சொல்றது 8 மாசமா அவ்வளோ வருது. பழைய பிரச்சனைலாம் வந்து இப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நிலைமை தான் வருது. அதனால தயவுசெய்து எந்த கெட்ட பழக்கமாக இருக்காலும் தவிர்ப்பது எனி ராசி. ஆனால் விருச்சிகம், கடகம், மீனம் அதிகமான ஒரு ஆக்டிவேஷன்ல இருக்கும். ஏன்னா சனி வக்கரமா இருக்கறனால நம்மளை இழுக்கும், ட்ராயூ, அட்ராக்டிவ். உங்களால மைண்டு வந்து மாறி கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, பேக் போனும் சரி, கால் பாதமும் சரி கவனமாக. அப்போ கண்டிப்பாக பரிகாரம் உங்களுக்கு வேண்டியது விருச்சிகராசி நண்பர்களுக்கு முதன்முக கடவுள் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் தான். ஸோ ராஜகணபதியை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது பாசிபிளாக வந்து நீங்கள் வியாழக்கிழமை காத்தால 6 to 7 போய் மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு கணபதியை பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தெரியுமா இருக்கும். சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார் இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே, மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்தை கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம் அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த 138 நாட்கள் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பாக. அதாவது பண்ணால் இப்போது கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷனில் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்களில் பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது,
பெரிய மாற்றத்தையும் லைஃப்பில் இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்கள் பிரச்சனை என்ன இருக்கோ நீங்கள் அந்த டைமில் போய் மனசில் சங்கல்பம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்போல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது, நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. நமஸ்காரம்.